விருதுநகர் மாவட்டம் மண்ணின் மைந்தன் காளையின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னடா முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து அடுத்து பிஎல் முடிச்சு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு உங்கள் எல்லாம் தெரியும். ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் லெவல் வந்து எம்எல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து இதில் வந்து ரிவோக் ஆக போகிறோம். ஸோ வந்து நம்ம வந்து நாய்களை வந்து கொடுத்துடலாம், கொஞ்சம் ஒரு செட்டில்மெண்ட்டாக நாய்களை மட்டும் வச்சுட்டு மிச்ச நாய்களை கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்திருக்கேன். ஸோ வந்து நாய் நல்லா வளர்க்கக்கூடிய விருப்பமுள்ள ஆட்கள் நாய் வச்சுருக்கீங்க, அடுத்த லெவல் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து இவங்களாம் தெரியும். நான் வந்து இப்போது எங்கே போட்டிருக்கேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நான் பெங்களூரில் வந்து போட்டிருக்கேன். ஸோ பெங்களூர் அப்படிங்கிறப்போ என்னால் நாய் வந்து பார்த்து போக முடியாது. வீட்லேயும் பார்த்துக்கிறதுக்கு அம்மா அப்பா தான் இருக்காங்க, பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன செய்கிறது, ஆனால் நம்மளோட ஒரு ஹாபிக்காண்டே அது பண்ணுறோம். நம்மளுக்கும் ப்ரொஃபஷனாக ஏதாவது தேவைப்படுதில்ல, நம்ம கண்டிப்பாக அது பண்ணித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். ஸோ வேறு வழியில் அதே நேரத்தில் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே இதை கொடுத்து நிறையா பட்டிருக்கேன். நிறையா பேர்ட்ட வளங்கள்னு சொல்லி கொடுப்போம், அவங்க சரியாக வளர்க்காம போயிடுவாங்க, இல்லாட்டி தொலைச்சிருவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஸோ நாய் வேணுன்றவங்க வாங்க. நம்பர் 1 குவாலிட்டி. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயுமே இந்த குவாலிட்டி போக முடியாது. பெரிய நாய் அடல்ட்டாக இருந்தாலும் சரி, பப்பியாக இருந்தாலும் சரி, என்கிட்ட இருக்கிறத வந்து பாருங்கள். நான் அதுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்குங்க, ஓகே, இல்லாட்டி பரவாயில்ல, அவ்வளோதான். யாருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன், இந்த அடாப்டேஷனில் கொடுப்பேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ என்னால் தற்போதைக்கு வழக்கம் இல்லை, நான் கொடுத்துட்டு போக போகிறேன், அவ்வளோதான். ஆனால் எனக்குன்னு ஒரு சில நாயில் வெளியே கொடுத்து வச்சுருக்கேன், அதுவே போதும். நான் 2 வருஷம் எம்எல் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் அவங்கள எடுத்து திருப்பி எனக்கு பண்ணுற அளவுக்கு நான் வந்து எனக்கு வச்சுருக்கேன். ஸோ வந்து இதுக்கு மேலேயும் வந்து நிறையா நாய்கள் என்னால் வச்சுருக்க முடியாது. ஒரு லிமிட்டடான நாய் மட்டும் தான் வச்சுருக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து மிச்சத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க, கண்டினியூஸாக பார்க்குறவங்க, நல்லா வளர்ப்பேன் சார், நல்லா இது பண்ணுவேன் அப்படின்றது மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். சும்மா வந்து பணம் இருக்குதுன்றக்காண்டி வாங்கிட்டு கடைசியில் வந்து நாய்கள் எதுவும், ஏன்னா இந்த நாய்கள் நான் உருவாக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் இன்றைக்கி எனக்கு வந்து வேறு வழி தெரியல, இதை விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து நான் இதை வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா ப்ரீடுமே இருக்குது. கோம்பை வந்து ஒரே ஒரு நாய் வச்சுருக்கேன். அது வந்து தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஆரம்ப கால இப்போ ஒரு 3 வருஷமாக வந்து இருக்குது என்கிட்ட. அது கலந்துக்க ஷோவே இல்லை. ஷோ குவாலிட்டின்னு சொல்லலாம். அதில் ஒரு ஃபீமேல் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து நம்ம மண்டை தானே வச்சுருப்போம். ஸோ மண்டை ப்ரீட் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் பேபிலேருந்து இருக்குது. ஸ்டார்ட் ஆகி வந்து எல்லா பப்ஸுமே இருக்குது. வேணுன்றவங்க கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இது என்னோடய கஷ்டமான சூழ்நிலை தான், வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. எல்லாருமே ஒரு கட்டத்தில் விட்டு தானே போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இது டோட்டலாக நான் விட்டு போகல, தற்சமயம் இதில் வந்து தள்ளி இருக்கேன், அவ்வளோதான். ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்காது நிறையா பேர்த்துக்கு, என்னையா டக்குன்னு வெளியில் போகிறேன் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ வந்து உங்களோட சப்போர்ட்டோடு தான் நான் இப்போ இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் நல்லா பண்ணலாம். ஸோ நன்றி, வணக்கம்.